ஒரு சுழற்சியில் திரும்ப வர்றதுக்கு 30 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஒவ்வொரு ராசியில் 2 ஆண்டுகள். அப்படி 12 ராசியையும் சுற்றி ஒரு ராசிக்கு வர்றதுக்கு வந்து 30 ஆண்டுகள் ஆகிடும். ஸோ கடக ராசிக்காரர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இந்த 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய, பாக்கியம்னா எல்லாருமே தெரியும் இல்லையா, அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ இந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றது, அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்கு பாக்கியஸ்தானமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி. மீன ராசிக்குரிய அதிபதி குரு. கடக ராசிக்கு மிக சிறந்த நட்பு கிரகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த குருவோட நிலைக்கு நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அந்த குருவோடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி, அவர் சனி யாருன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். 7ஆம் இடம்ன்றது திருமணஸ்தானம். உங்களுடைய வாழ்க்கை துணை, தொழில் பங்குதாரர்கள், இவங்களெல்லாம் சொல்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி தான் வராரு. ஸோ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்த, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்த சிக்கல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைக்கிறதுக்கான காலமாக இந்த 9ஆம் இடத்துக்கு சனி வரக்கூடிய இந்த சனி பயிற்சிகள் மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே வந்து இருக்க போகுது அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். 9ஆம் இடத்துல சனி இருந்தால் பெரிய துயரங்களை கொடுக்க மாட்டார். பொதுவாக வந்து சனி வந்து இந்த 4, 8, 12ஆம் இடம்,